திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பகர்தீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பகர்தீன், இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில வென்றவர் யார், அவர்களுக்கு என்ன பரிசு வழங்கப்பட்டது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வனிதா, திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என கூறலாம். போட்டியானது திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள பெரிய சூரியூரில் இன்று காலை துவங்கியது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர், அரியலூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 658 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்கள் 7 சுற்றுகளாக கலந்து கொண்டார்கள். இந்த போட்டி என்பது காலை 8 மணியுடன் துவங்கியது. மாலை 4:40க்கு சரியாக நிறைவு பெற்றது. இந்த போட்டியின் இறுதியில் 15 காளைகளை அடக்கிய நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த KTM கார்த்தி என்பவர் முதல் பரிசை வென்றார். அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சார்பில் இருசக்கர வாகனம் என்பது பரிசாக வழங்கப்பட்டது. இதே போன்று திருவெரும்பூர் போலீஸ் DSP அறிவழகன் பரிசை வழங்கினார். இதே போல சிறந்த மாடாக திருச்சி மாவட்டம் இளந்தம்பட்டியைச் சேர்ந்த தமிழ் என்பவரின் காளை தேர்வானது. மாட்டின் உரிமையாளரான அவருக்கு தமிழ் அவர்களுக்கு 1200 சதுரடி வீட்டுமனை பட்டா என்பது வழங்கப்பட்டது. மேலும் 3ஆம் பரிசாக செங்குறிச்சி காளைக்கு ஒரு மோதிரம் ஒன்று பரிசாக வழங்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் இன்று காலை முதலே களம் கண்ட காளைகளுக்கு மற்றும் வீரர்களுக்கும் பல்வேறு பரிசு பொருட்கள், மின்விசிறி, குத்துவிளக்கு, டேபிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. தொடர்ந்து போட்டியானது அந்த 4:40க்கு நிறைவு பெற்றாலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அந்த காயம் என்பது மொத்தம் 73 பேருக்கு காயமடைந்திருக்கிறது. குறிப்பாக இதில் 13 பேர் மேல் சிகிச்சைக்காக இருக்கிறார்கள். அதாவது மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என 73 பேர் காயமடைந்தனர். அதில் 13 பேர் தற்போது மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறார்கள். இந்த போட்டிக்காக சுமார் 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்கள் கூட அந்த பகுதியில் ஆய்வு செய்தார்கள். மேலும் DSP அறிவழகன் தலைமையில போலீசார் தீவிர அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். அவ்வப்போது சிறிய சிறிய பிரச்சனைகள், அதாவது இந்த வாடிவாசலுக்கு வெளியே செல்லும் காளைகளை பிடிப்பவர்களுக்கும் அந்த மாட்டின் உரிமையாளர்கள் அப்புறம் இளைஞர்களுக்கும் அந்த தகராறு என்பது சிறிது நேரம் இருந்தது. அதே போன்று அந்த கலெக்ஷன் பாயிண்ட்ல அதிக அளவு இந்த பொதுமக்கள், அதாவது அந்த இளைஞர்கள், ஒரு சில இளைஞர்கள் அதிகமாக திரண்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இப்படி அமைதியாக ஒரு சில நேரங்களில் பரபரப்பாக இருந்தது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வருகை தந்திருந்தார். அதே போன்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்திருந்தார். மேலும் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் அவர்களும் வருகை தந்திருந்தார். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அமைச்சர்கள் வருகை தந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வெகு விமர்சையாக கொண்டாடினர். குறிப்பாக பெரிய சூரியர் ஜல்லிக்கட்டு இந்த வருடம், அதாவது திருச்சி மாவட்டத்திற்கு முதல் ஜல்லிக்கட்டு என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. வனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பகர்தீன்.